உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ் மாநில முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் திருமிகு UK.M. மாறன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் தமிழ் மாநில முன்னேற்றக் கழகம் இதுக்கு முன்னாடி வேறு பெயரில் நடந்து வந்ததாக கேள்விப்பட்டோம். அந்த பெயரை ஏன் மாற்றினீங்க? இந்த புது பெயருக்கு காரணம் என்ன? முதல்ல தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் எனது முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஐயா கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கத்தோட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி. தற்பொழுது தமிழ் மாநில முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சேவையும் செய்து வருகிறோம். மக்களுக்குண்டான பங்களிப்பை இப்பொழுது நாங்கள் செய்து வருகிறோம். இப்போ அவசியம் அந்த பங்களிப்பு. நாங்கள் 2013 தமிழ் மாநில திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை நாங்கள் துவங்கினோம். அப்பொழுது பல இடர்பாடுகள், பல பிரச்சனைகள் எங்களுக்குள்ள. இந்த கட்சியை பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக அப்பொழுது இருந்த ஆளும் கட்சியில் இருந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட்டினுடைய உதவியோடு இந்த கட்சியை நாங்கள் பதிவு பண்ணி நாங்கள் வந்தோம். ஏதனா திராவிடம் என்பதற்காக மட்டுமே. திராவிடம்னு நாங்கள் ஏன் அந்த பேரை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெரியார் மீதுள்ள பற்று, அந்த பகுத்தறிவு தந்தையின் மேலுள்ள ஒரு அக்கறை, அவர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, இதன் காரணமாக தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது தமிழ் மாநில திராவிட முன்னேற்ற கழகம்னு நாங்கள் பேரை வச்சோம். அதன் பிறகு எங்களுக்கு எல்லா இடத்துலையும் புறக்கணிப்பு. நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். 10 வருஷம் நாங்கள் அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டோம். எங்களுடைய சேவை மிகப்பெரியதாக இருந்தது. பல இடத்துல பல கருத்துக்களை, மக்களுக்கு தேவையான அத்துணை விஷயத்திலையும் நாங்கள் தலையிட்டு மக்களுக்கான போராட்டங்களையும் மக்களுக்கான தேவைகளை முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் எங்களை பின்னுக்கு தள்ளி எங்களை அரசியல் செய்ய விடாமல் தடுத்தது சில ஆதிக்க கும்பல்னு வச்சுக்கோங்களேன். யாரோ அந்த நேரத்தில் இருந்தவங்க, நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்து எங்களால் செல்ல முடியவில்லை. இதுக்கு காரணம் அந்த திராவிடம் என்ற பெயர் தான். தொடர்ந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கிறோம். தேர்தல்களில் புறக்கணிக்கப்பட்டோம். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகும்பொழுது எங்களை அங்கே தடுக்கப்பட்டோம், பின்னுக்கு தள்ளப்பட்டோம். அதே நேரத்தில் எங்களை யாரும் அங்கீகாரமே கொடுக்க முன் வரலை. அரசியலில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த திராவிடம் என்ற பெயர் அவங்கள அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு பார்க்கும்பொழுது நிறைய நம்மளோட இருக்கின்ற நிர்வாகிகளும் தோழர்களும், இனிமே எதற்குங்க இந்த திராவிடம் சொல்லியே நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு இனமான கருத்து மேலே, சுயமரியாதை மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, இந்த சுயமரியாதை இயக்கங்கள் மேலே உங்களுக்கு நல்ல பற்று இருக்குது, அதனால் எனக்கு திராவிட வீரன்னு பட்டம் கொடுத்தாங்க அங்கேயே திடல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் திராவிடன்ற பெயரை என்னை பயன்படுத்தக்கூடாதுன்னு என்னை சொல்லி என்னை பின்னுக்கு தள்ளும் போது தான் எனக்கு ரொம்ப கருத்து இருக்குது. என்னுடைய கொள்கைகளை மக்களோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன். அதற்கு திராவிடம் என்ற சொல் எனக்கு முட்டுக்கட்டையாக நின்றது. ஆகையால் இதை எடுத்துடலான்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டு மறுபடியும் தேர்தல் கமிஷனில் போய் ஒரு ஒப்புதல் கேட்டோம். அவங்க மறுபடியும் புதுசாக நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு நம்ம அதில் பார்க்கணும், ஒரு தனி தீர்மானம் போட்டு எங்கள் பொதுக்குழு, செயற்குழு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் பேரில் தமிழ் மாநில முன்னேற்ற கழகம்னு பேரை மாற்றி, கட்சி கொடி மற்றும் இருக்கின்ற கலர் எல்லாத்தையும் மாற்றி எங்களுக்கான ஒரு தனித்துவத்தோடு நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். இதுதாங்க ஐயா. இப்போ கட்சி என்று சொல்லுகிற போது கொள்கைகள் என்ன அப்படின்னு நம்ம பதிவு செய்யும் போதே கொடுப்போம். உங்களுடைய கொள்கைகள், உங்கள் கட்சியின் கொள்கைகள் என்ன? எங்களுக்குங்க நம்ம திமுகவில் சொல்கிற மாதிரி ஐம்பெரும் கொள்கை, பஞ்சசீல கொள்கை மாதிரி தான் நாங்களும் ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே மக்களுக்கு பொதுப்படையாக சித்தாந்த ரீதியாக சொல்கிறேன்.
எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனையே இந்த மத பிரச்சனை, அதே நேரத்தில் சாதி பிரச்சனை இந்த நாட்டில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கோ அதே பிரச்சனைகள் இன்றும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் இதுதான். மேலே இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, மேலே இருக்கிறவங்கள மதவாதத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிறவங்க இன்னும் இந்த சாதியை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகையால் இந்த சாதியை அறவே ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. ஆகையால் தான் வந்து இதை வந்து ஒரு பெரிய கொள்கையாக வச்சுருக்கிறோம். இது எல்லாரும் தான் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன புதுசாக வச்சுருக்கீங்கள. இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்தணும், அதற்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய கொள்கையாக வச்சுருக்கிறோம். ரெண்டாவது வந்து கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை வந்து ரொம்ப இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப தேவைப்படுதுங்க. இங்கே பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், பணம் இருக்கிறவன் காஸ்ட்லியாக அவன் வந்து சிபிஎஸ்சி இது மாதிரி மெட்ரிகுலேஷன் இது மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களில் தன் பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகளை வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறான். இல்லாதப்பட்ட பிள்ளைகள், நடுத்தர வர்க்கத்து பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே கொள்கை, ஒரே கல்வி, ஒரே கல்வி அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இப்போ இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே பொதுவானது ஒரு கல்வியாக நம்ம கொடுத்துட்டோமா, சில மாற்றங்கள் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் கல்வியை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கல்வி அரசு எடுத்து நடத்தணும். இது எங்களுடைய கொள்கையாக நாங்கள் வச்சுருக்கோம். இப்போது ஒரே கல்வின்னு சொல்லும்போது ஒன்றிய அரசு கொண்டு வர்ற கல்வி திட்டங்களை, கல்விக் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லை மாநில அரசு கொண்டு வர்றதை ஏற்றுக்கொள்வதான்னு ஒரு பிரச்சனை. அதாவதுங்க, ஒன்றிய அரசு வந்து ஒன்று பண்ணுறாங்க, அவங்க இந்தியை வந்து பாடத்திட்டமாக வச்சுருக்கிறாங்க. நம்ம தனியார் கல்வியில் வந்து இந்தியை வந்து ஒரு பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. ஆனால் அரசு நடத்துகின்ற இந்த கல்விகளில் இந்தியை வந்து அவங்க கொண்டுட்டு வரல. இந்தி என்பது வந்து அன்றைக்கு அது நமக்கு தேவைப்படாத ஒன்றாக இருந்தது. இன்றைக்கி இந்தி அவசியம் தேவைப்படுது. அதாவது இன்றைக்கி பெரிய பிள்ளைகள், பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் கம்பல்சரி இந்தி படிச்சுக்கிறாங்க. அப்போ நடுத்தர பாமர மக்கள் எல்லாம் இந்தியை வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்புறம் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்தியை வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க, இந்தியை உள்ளவே கொண்டுட்டு வராமல் இருந்தாங்க. இப்போ இந்தி அவசியமாக தெரியுது எனக்கு. ஏன்னா நாங்கள் டெல்லிக்கு போகிறோம், பாம்பே போகிறோம், வடநாட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் இந்தி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. நாம் இங்கிலீஷ் பேசினா அவனுக்கு வந்து இங்கிலீஷ் புரியல. அப்படி இருக்கும்போது நமக்கு அட்லீஸ்ட்டு வட இந்தியர்களின் ஆளுமையை எதிர்கொள்ள நமக்கு இந்தி அவசியம்னு எனக்கு தோணுது. நமக்கு இந்தி கட்டாயம் கிடையாது, ஆனால் வட இந்தியரினுடைய ஆளுமையை எதிர்கொள்ள இந்தி கண்டிப்பாக தேவைப்படுது. அதற்காக நம்ம இந்தியை நம்ம வந்து பள்ளிகளில், அரசு பள்ளிகள் கூட சேர்த்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். இந்தியை எதிர்த்தவர்கள் இந்திக்கு எதிராக இந்தி திணிப்பை எதிர்த்தாங்களே தவிர இந்தியை எதிர்க்கலையே. இல்லை, இந்தியை தான் எதிர்த்தாங்க, இந்தி திணிப்பையும் எதிர்த்தாங்க. அன்னைக்கு இந்தியை வந்து வரவிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதன் பிறகு இருக்கிறவங்க இந்தி திணிப்பை வந்து கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தி படிப்பது தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதை வந்து ஒரு பாடமொழியாக வைக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது என்பதை தானே வலியுறுத்துறாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட எல்லா பிள்ளைகளும் ஹிந்தி படிக்குதுங்க. அதாவது உலக மொழி ஆங்கிலம் உலகத்தில் எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது, சீன மொழி நிறைய பேரால் பயன்படுத்தப்படுகிறது. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் ஹிந்திக்கு மட்டும் அப்படி கவனம் கொடுக்குறீங்க நீங்கள்? ஹிந்தி வந்துங்க இன்றைக்கி நான் தான் சொல்லிட்டேங்கண்ணே, நான் நார்த் இந்தியா போகிறேன், டெல்லி போகிறேன். ஒரு ஆட்டோவில் போனால் கூட அந்த இடத்துல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். இப்போ பாம்பே போகிறோம், கல்கத்தா போகிறோம், இப்போ வட இந்தியா முழுவதும் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அங்கே போகும்போது நமக்கு வந்து இந்த அவனுங்களுக்கு அந்த மொழி தெரியலையாங்க. ஒன்று தமிழ் தெரியும், அதாவது தமிழ் தெரியல, இங்கிலீஷாவது தெரியும்னா அவனுங்களுக்கு தெரியல. இந்த இந்தியை வந்து இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம ஹிந்தியில் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த எல்லா ஹோட்டலுக்கு போங்க, நீங்கள் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். சத்தியமாக தமிழ் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிற்கு நீங்களும் துணை போக போறீங்க? நாங்களாம் துணை போகலைங்க. தமிழை வாழ வைக்கணுன்றதுக்காக தானங்க தமிழ் மாநில முன்னேற்ற கழகம். அப்போ வடநாட்டில் உள்ளவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க, யார் தமிழில் வந்த அந்த தமிழ் தெரிஞ்சாதான் இங்கே வேலை வாய்ப்புன்னு சொல்லுங்க அப்படின்ற ஒரு நிலை வந்தால் தமிழ். இதற்கு ஆட்சியாளர்களும் ஒரு காரணம். நிச்சயமாக ஒரு நம்ம ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு காரணம். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சரி, தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, இதை ஏன் அனுமதிக்கிறீங்க?
இப்போ வட இந்தியாவுல இருந்து நிறைய கொள்ளை நடக்குதுங்க இங்க தமிழ்நாட்டுல. சரி, இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலே ஒரு மொழிக்கு எதிர்ப்புன்னு சொல்றீங்க. இப்போ மனிதர்கள் வர்றாங்க, அவங்க நீங்க வந்து தமிழ் கற்றுக்கொண்டு வந்தால்தான் சொல்லும் போது ஒரு பெரிய எதிர்ப்பா மாறாது அது? தமிழ் கற்றுக்கொண்டு அவன் வரான்னா கூலிக்கு வரான். நம்ம ஊர்ல இருக்கிறவன் அந்த கூலிக்கு போகிறதுக்கு தயங்குறான். இப்போ நம்ம ஊருக்குள்ள என்ன பிரச்சனைனாங்க, நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் மொத்தமாக வந்துருச்சுங்க. எம்என்சி கம்பெனிங்க நிறைய வந்துருச்சு. ஆள் பற்றாக்குறை வந்துருச்சு. நம்ம ஊரில் இருக்கிறவன் ஒரு 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறான். அவனுக்கு முடியல. ஏன்னா அவனால் அந்த முடியலன்றதை விட அதிகமாக கூலி எதிர்பார்க்குறான். முடியலன்னா கூலி எதிர்பார்க்குறான். உண்மை அதுதான். வட இந்தியாவிலேருந்து வரவனுங்களுக்கு வந்து 8,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும், 12 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கிறான். ஆகையால் இதை வந்து அவனுங்களை எடுத்துக்கிறாங்க. இது நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் இதற்கான ஒரு வரையறை வச்சு ஒரு கட்டுப்பாடு வச்சாங்கன்னா, இந்த இந்திக்காரனுங்க எல்லாருமே வந்து குறைஞ்சபட்சம் வட இந்தியர்கள் வந்து ஒரு நாளைக்கு 2,500லேருந்து 3,000 பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், சென்னை, சேலம், இது மாதிரி திருச்சி, நீங்கள் எங்கே போனாலும் அவனுங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு. தொகுதியில் அவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை, வாக்காளர்களே அதிகமாகிட்டாங்களா? அப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு போங்க, கிட்டத்தட்ட 1,50,000 பேர் அங்கே இந்திக்காரங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? நாளைக்கு ஒரு தமிழன் நின்னா, வட இந்தியர் தான் இங்கே வெற்றி பெறுவார். நாளைக்கு தமிழன் ஒருத்தன் அங்கே எலெக்ஷனில் நின்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னா கூட தீர்மானிப்பது யாராக இருக்கும்? வட இந்தியர்கள் தான் இருக்கும். ஆகையால இதை வந்து ஒரு வரையறை கொண்டு வந்து கட்டுப்படுத்துறது யார் கையில் இருக்கு? அரசாங்கம் கையில் இருக்கு. அரசாங்கம் தான் இதை எடுத்து பின்னால வர தமிழ் சமூகத்தை காப்பாற்றணும்னா அரசாங்கம் தான் செய்யணும். இப்போ உங்களை போன்றவர்கள் இந்த இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு மொழியை, இந்தியை கொண்டு வரவே அச்சப்படுகிறது, அதை கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் உள்ள வரும்போது இவங்க இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிற இன்னொரு மாநில மக்கள் இங்கே வருவதை அனுமதிப்பதில்லைன்னு பேச மாட்டீங்களா? ஐயா, நம்ம மகாராஷ்டிரா போங்க, தாராவி, செம்பூர், தாராவி, அதன் பிறகு லோக்மானியா, எல்லாம் தமிழர்கள் நிறையா இருக்காங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் தமிழர் இருப்பான். தமிழ் தான் பேச மாட்டான ஒழிய நம்மளை பார்த்த உடனே அவன் கிட்ட வந்துடுவான். வந்த உடனே ஏதோ ஒரு ஹிந்தியில் நம்ம கேட்போம், என்னப்பா நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னால், ஆனால் சொன்னேன் அப்படின்னுமா. எல்லாம் நம்ம திருநெல்வேலிக்காரன், தூத்துக்குடிக்காரன் தான். மேக்சிமம் நம்ம பிள்ளைங்க தான் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலே போயிட்டாங்க எல்லாரும். வட இந்தியாவில் போயிட்டு நம்ம ஆளுங்களை ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த கேள்வி அங்கே வரலை. தமிழர்களுக்கு அங்கே முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ் தலைவர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தமிழை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல. அப்படி தான் நாமளும் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க வட இந்தியா போய் பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இங்க மாதிரி சும்மா என்ன கட்டுப்பாடு வச்சிருக்காங்க தமிழர்? அங்க நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அந்த சங்கத்தினுடைய விதிகளை மீறி யாரு வந்து உள்ள வந்தாலும் அவங்க அதை தடுக்கிறாங்க மறைமுகமாக. நம்ம ஊர்ல அது இல்லையே. இப்போ அந்த சீமான் போல ஆளுங்க தான் கத்துறாங்களே ஒழிய, மற்றபடி அது கூட எந்த சுயநலத்துக்காக அவர் கத்துறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் கத்துறான். அது போல் இன்னும் பல அமைப்புகள் கத்தலாம். வேல்முருகன் அண்ணன் கத்துறாரு, அவர் சீமான் கத்துறாரு, அண்ணன் மற்ற திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அதுக்கு எந்த குரலும் கொடுக்கல. திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகளும் அதற்கு எந்த குரலும் கொடுக்கல. அதிமுகவும் அதுக்கு வந்து விதிவிலக்கல்ல. அப்படி இருக்கும்போது பல கட்டுப்பாடுகளை அரசாங்கமே கொண்டுட்டு வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாம்ஸ் விதிச்சாங்கன்னா அதன் பிறகு இவங்க வந்து இங்கே வேலை செய்யலாங்க. இப்படியே போச்சுன்னா தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும், வட இந்தியருடைய எண்ணிக்கை அதிகமாகும், நம்ம மைனாரிட்டியாக மாறிட போகிறோம். இதுதான் நடக்க போகுதுங்க. நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த டேட்டு, இன்னைக்கு வந்து 5th. தமிழ்நாட்டிலே தமிழர்களும் மைனாரிட்டியாக மாற போகிறாங்க. ஒரு காலகட்டம் இப்போ திருப்பூரில் அடிச்சானுங்களே, அதுக்கு என்ன அரசாங்கம் வேற எங்கேயோ நடந்தது, அதை திருப்பூரை காமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கேன் என்ன நடந்ததுன்னு. அங்கே இருக்கிற மக்களை கேட்கும்போது தான் அவங்களுடைய பல குறைகளை சொல்கிறாங்க, அரசாங்கத்தின் மேலே சொல்கிறாங்க. அன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் அப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கலைன்னா தமிழன் அகதியாக்கப்படுவான் என்கின்ற கருத்தை உங்களிடம் முன்வைக்கிறேன். 2026 தேர்தல், அந்த தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நல்லாட்சி தொடர வேண்டும், நல்லாட்சி வழங்க வேண்டும்.
நல்லாட்சி நடக்க வேண்டும், தமிழர்கள் நல்லபடி வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம். உங்கள் முதல் வாக்கியமே நல்லாட்சி தொடர வேண்டும் அப்படின்றீங்க. இருக்கிறதானே தொடர சார் சாரி, நல்லாட்சி தொடர வேண்டும் சொன்னா இது நல்லாட்சியா கெட்டாட்சின்னா மக்கள் சொல்லணும். சரி, சிலது நல்லதாக தோணுது, சில விஷயங்கள் இவங்க நடத்துறது நமக்கும் முரண்பாடாக தெரியுது. அப்படி இருக்கும்போது தொடர வேண்டும்னு சொல்ல, இந்த ஆட்சியை கொஞ்சம் நல்லபடி நடத்தினா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஆட்சியில் எது நல்லதாக இருக்குது, எது முரண்பாடாக இருக்குது? சார், இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்க. மலம் கலந்த தண்ணீர் வேங்க வயலில் பாலியல் குற்றங்கள், நான் பர்டிகுலராக சொல்கிறேன், தயவு செய்து என்னை இது பண்ணனா அது இதுன்னு சொன்னால் பல பேர் என் மேலே கோச்சுக்குவாங்க. பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். இதுதாங்க நல்லாட்சி. எந்த ஆட்சியில் நடக்காமல் இருந்தது? எந்த ஆட்சியில் நடக்கணும்னா எல்லா ஆட்சியிலும் நடக்குதுங்க. போதைப் பொருள் அதிகமாக இன்னைக்கு புழக்கத்தில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா 25 கிலோ 30 கிலோ ஒரு மூட்டை 2 டன்னு 3 டன்னு பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஹெராயின் அபின்னு ப்ரௌன் சுகர் எல்லாம் பிடிச்சேன்னு சென்னை போர்ட் ட்ரஸ்ட்லேருந்து வந்தது, இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய தடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் சுங்க இலாக்கா அதிகாரி ஒருத்தர் டிசி சரவணா யாரோ பேருன்னு நினைக்கிறேன், அவர் இன்றைக்கி நிறைய தடுத்துட்டாரு, ஆகையால் நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோன்னு ஒரு பிரிவு சொல்லிக்கிட்டு இருக்குது பர்மா பஜார் பக்கத்தில். அங்கே போனால் தான் தெரியும். அங்கே எங்களுக்கு வியாபாரமே இல்லை. என்ன வியாபாரம் இல்லை? என்ன வியாபாரம் இல்லை? மக்கள் வாங்கிக்கிட்டு தான் இருப்பான், அந்த வியாபாரம் நடக்கலை. ப்ரௌன் சுகர் ஹெராயின் இப்போ வெளிநாட்டிலிருந்து கடத்தப்பட்டு வருகின்ற பொருள்கள் எல்லாம் அது இன்னைக்கு தடுக்கப்படுறது. இது ஒரு பக்கம். வட இந்தியாவிலேருந்து ஆந்திராவிலிருந்து நிறைய போதைப் பொருள்கள் உள்ளே வந்துடுது. கஞ்சா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 250 டன்னுன்றான். நீங்கள் தான் கொஞ்சம் தயவுசெய்து இதை பதிவு பண்ணுங்க. 250 டன்னுக்கு மேலே இங்கே உள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க. இது தடுக்கிறதுக்கு என்ன வழி எடுத்திருக்கு அரசாங்கம்? இப்போ சில விஷயம் இதெல்லாம் தான் எனக்கு குறை. மற்றபடி ஆட்சி எந்த வகையில் நடக்குது, எந்த வகையில், அதில் எனக்கு குறை கிடையாதுங்க. போதையில் தான் போகணும். இது டாஸ்மாக். இது டாஸ்மாகில் ஐயா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மது தயவு செய்து உங்கள் காலில் விழுற மதுவை யாருமே போதைப் பொருள் பயன்படுத்தாதீங்கன்றாங்க. மது போதைப் பொருள் வகையில் சாருதா இல்லையான்னு தெரில. இப்போ சாராயம் இருக்குங்க இல்லையா, பிராந்தி சாராயம் ரம்மு விஸ்கி இதெல்லாம் மது போதைப் பொருள் இருக்கா இல்லையா? உங்கள் கருத்தை கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அவன் போதை தான். அப்போ எதுக்கு இவர் இந்த விளம்பரத்தை கொடுக்குறாரு? இதுதான் அவர் மேலே இருக்கிற குறை. மற்றபடி அரசாங்கத்து மேலே நான் குறை சொல்லலை. அரசாங்கம் மது விற்பனையை கட்டுப்படுத்த முடியலை. சாராய விற்பனை ஒரு பக்கத்தில் போய் எல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிற சூழலுக்கு மதுவை கட்டுப்படுத்து, அட்லீஸ்ட் உங்களை குறைங்க. இப்போ 1000 கடை இருக்குதுன்னா 500 கடையாக மாற்றுங்க. அப்போ அது நல்லாட்சி தொடருதுன்னா தானே அர்த்தம். இப்போ இந்த மது கடைகளை ஒழித்தால் அல்லது குறைத்தால் நச்சு சாராயம் மெத்தனால் வரும், விடுகிறது. அதனால மக்கள் பாதிக்க மெத்தனால் சாராயம் வரும், சுவர் முட்டி வரும், வேலு முட்டி வரும், கலக்கல் வரும், காய்ச்சற சாராயம் வரும். அதுக்கப்புறம் இத்தனை வகை சாராயத்திலே பல வகை இருக்கு. இன்னும் கூட நான் 10 சொல்லுவேன். அப்படி கலக்கல்ன்றது அது ஒரு டைம். அதில் எதுவும் முன் அனுபவம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு முன் அனுபவம்லாம் இல்லைங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துலலாம் பார்த்துருக்குறேன். அது அந்த காலத்தில் பண்ணாங்க, இப்போ நடைமுறையில் இல்லை காய்ச்சல யாருமே. ஆனால் மெத்தனால் பவுடர் வாங்கின்னு ஒரு பெரிய ட்ரம்மில் கொட்டினானுங்கன்னா 1 கிலோ பவுடருங்க, அதை ஒரு ட்ரம்மில் கொட்டினான்னா அதை உருட்டுவானுங்க. உருட்டினா அது ஒரு எத்தனை ஒரு 500 லிட்டர் வருதுங்களா? இந்த 500 லிட்டருக்கு 1 லிட்டரை எடுத்து 10 லிட்டர் கலக்கலாம். அப்போ அதை பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு. அதனால தான் இதை ரேஷியோ கம்மியாகும் போது தான் விஷசாராயமாக மாறிடுது, செத்து போகிறாங்க. இது ரேஷியோ கலக்கத்தில் பிரச்சனை வந்ததுன்னா தான் இறந்து போகிறாங்க. இவ்வளோ காலமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா ஊர்லேயும் சாராயம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ சாராயத்தை குறைச்சிட்டாங்க. ஏன்னா மது பிராந்தி ஷாப் நிறைய வந்ததுனால சாராய விற்கத்தை குறைச்சிடுச்சு அரசாங்கமே. ஜனங்க அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ செத்து போகிறாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. ஆகையால் அதை போய் சரி இதை குடிச்சிட்டு சாவறத இப்போ இதை குடிச்சா கூட 10 லட்சம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதையே குடிக்கிறாங்க நிறைய பேர். நான் பார்த்துக்கிறேன். அட போட ஏதோ இதை குடிச்சிட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா 10 லட்சம் அரசாங்கம் கொடுக்குதுன்ற மாதிரி இது ஒரு கேலி பொருளாக மாறிவிட்டது. தமிழகத்தில் இது ஒரு கேலி பொருளாக மாறுது. கேலியான ஒரு கலாச்சாரமும் கூட. இவன் செத்து போகிறவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா என்னங்க அர்த்தம்? அது
அப்போ எதுக்கு அதை விற்கிறாங்க? அதை விற்கிறவனுக்கு என் தூக்கு தண்டனையாக அவ்வளோ மரண தண்டனை கொடுத்து தோலைங்க. அப்போ விற்க மாட்டான்ல. அரசாங்கத்தில் ஒரு 50% குறைங்க. 50%த்தில் அந்த காலத்தில் குடிக்கிறதுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தாங்களாம், நமக்கு தெரியாது. பர்மிட் கொடுத்தாங்க. அதுபோல் ஒரு இது வச்சு தொலைஞ்சா கூட இருக்கிறவன் குடிச்சிட்டு போகிறான், இல்லாதவன் வந்து உழைச்சிட்டு வரவன் குடிக்கணும், அப்படி ஏதோ ஒன்று இருக்குதுங்க. நம்ம கூட ஒரு பக்கத்தில் யோசிக்கணும். ரொம்ப வேலை செஞ்சுட்டு வருவான், அந்த உடம்பு வலிக்கு ஏதோ கொஞ்சம் போட்டுட்டு பார்த்தானா நிம்மதியாக தூங்குவான். இதை நான் ஆதரிக்கலை, விஷயத்த சொல்கிறேன். இப்படி இவன் இல்லைனாலும் அவன் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாவுவான். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அரசாங்கம் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்க. போதை புனரமைப்பு, அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டருங்க நிறைய வச்சு இந்த குடிகாரணங்கள்லாம் ஓரளவுக்கு அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாகிட்டா இந்த மது ஒழிப்பு மது இதெல்லாம் நம்ம குறைச்சிடலாங்க. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மது விற்பனையால் தான் தமிழக அரசே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை தானேங்க. அரசாங்கத்தை வந்து நீங்கள் மது ஒழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அரசாங்கம் எப்படி நடக்கும்? மதுவால் தான் அரசாங்கம் தான். இப்போ காமராஜர் நல்லாட்சி கொடுத்தாரு. காமராஜர்னா மது இது தான் கொடுத்தாரா? ராஜாஜி கொடுத்தாரு, ஐயா பக்தவிஷாலும் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு தான் இது மாதிரி எல்லாம் விஷயங்கள். ஐயா கலைஞர் வந்தார். கலைஞரும் வந்து ஆரம்ப காலத்தில் மது இல்லையே. அப்போ அவங்க எவ்வளோ ஸ்கீம் எல்லாம் போட்டார், நிறைய ஸ்கீமு கலைஞர் காலத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் நிறைய எவ்வளோ பள்ளிக்கூடங்கள், எவ்வளோ அணைகள், எவ்வளோ திட்டங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. இப்போ மது இது பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி ஜனத்தொகை பெருக்கி போச்சு. அதையால் நிறைய அரசு ஊழியர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய ஸ்கீம் போடணும், நாட்டு மக்களுக்கு நல உதவி திட்டங்கள் நிறைய செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையை ஒழிய மதுவால தான் அரசாங்கம் நடக்குதுன்னா அப்படிப்பட்ட அரசாங்கமே தேவையில்லையே, தூக்கி போட்டு போங்க. இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த மது கொள்கை மட்டும் மாறிவிட்டால் இது நல்ல ஆட்சி, சூப்பரான ஆட்சி. மது கொள்கை மாறிடுச்சுன்னா அதுலேயும் இன்னொன்று கொஞ்சம் இருக்கணும். மது கொள்கை மாறிவிட்டால் சூப்பரான ஆட்சி. இந்த சாதி ஒழிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா மிகச்சிறந்த ஆட்சி. இதை செய்யணும். முதல்வர் வந்து இதெல்லாம் ஒரு அவருடைய கவனத்துக்கு போகணும். இப்போ எதிர்கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த ரெண்டும் வேண்டாம், இது மாற்றணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது உங்களோட ஆட்சியில் அப்படின்னு எதை சொல்கிறீங்க? இப்போது நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ விலைவாசி எல்லாம் கூட கொஞ்சம் தாறுமாறாக தான் போயிட்டுருக்குங்க. மக்களுக்கு ஒரு திட்டங்களெல்லாம் சில திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டங்கள்லாம் இந்த ஆட்சியில் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. சில திட்டங்கள் இதை நம்ம ரொம்ப விவரமாக பேச வேண்டாம். சரி. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு விவரமாக பேசினா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு துணை போன மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆகிடும். துணை போன மாதிரி ஆகிடும். நான் அந்த கருத்தை நான் சொல்லலை. சிலது நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய நல்லது நடக்குது. அந்த நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமே. சில நேரத்தில் என்ன நல்லது நடக்கிறத வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு அரசு ஊழியர்களுக்கு தான் நிறைய நல்லது நடக்குது. ஆனால் மக்களுக்கு ஒன்றும் நல்லது நடந்த மாதிரி தெரியல. அரசு ஊழியர்களும் போராட்டம் நடத்துகிறாங்களே, எங்களுக்கு பழைய பென்ஷனை கொடுங்க, பென்ஷனை கொடுன்னு போராடுறாங்க, ஊதிய உயர்வு கொடுங்க. டிபிஐ முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபிஐயில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாக ஒரு 20-25 நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த போராட்டத்துக்கு ஒரு நாள் நான் போனேன். அப்போ அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயனாளிகளே மீண்டும் அதிகமான ஒரு பயனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம துணை போகிறோன்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை அழைச்சாங்கன்றதுனால போனேன். மறுபடியும் வந்து அந்த இடத்துல இப்போ ஒரு சின்ன விஷயங்க. அங்கே டிபிஐயில் வந்து மறுபடியும் பென்ஷன் திட்டம் சொல்கிறாங்க இல்லைங்களா, யார் யாருக்கு பென்ஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு தீர்மானம், ஒரு ஒரு வரையறைப்படுத்தணும். இப்போ 80 வயசு இருப்பான். நீங்கள் 80 வயசுனுக்கு இந்த சம்பள கமிஷன் இப்போ வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த சம்பள கமிஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து அந்த ரேஷியோவை இவன் கேட்குறான். இது எந்த வகையில் பொருந்தோம்? நீங்கள் அது கொஞ்சம் அதை பேசுங்க. விலைவாசி ஏற்றங்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இப்போ உடனே ரிட்டையர்ட் ஆகி ஒரு 5 வருஷத்தில் வராரு, அவருக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். 70 வயசில் வரவருக்கு அவருக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் அவங்கள தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு போதுமான அளவுக்கு பென்ஷன் இருக்கு இல்லைங்க.
இப்போ 1/3 வந்து பென்ஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க? 1/3 தானே. அது வந்து 1/3 இருந்து இன்னும் ஒரு 20% குறைஞ்சிச்சுன்னா தான் அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அது ஒரு அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ 2026 அந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஏதாவது கூட்டணி ஆதரிக்க போகிறீங்களா, இல்லை தனித்து நிற்க போகிறீங்களா? இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் கூட்டணியை ஆதரிப்பதை விட தனியாக நின்று அரசியல் களம் காண வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள் மற்றும் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய விருப்பம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யாரை ஆதரிப்பது, யாருக்கு பலம் சேர்ப்பது, யாரோடு இருந்து செயல்பட்டால் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற விஷயத்தை எங்களது செயற்குழு பொதுக்குழுக்களில் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த விஷயத்தை நான் வெளியிட முடியும். இப்போ தனித்து நிற்க போகிறேன்னு எல்லாரும் விருப்பம் தெரிவிச்சிட்டாங்கன்றீங்க, மறுபடியும் எதுக்கு? இல்லை, நல்ல ஆட்சிக்காக, நல்ல ஆட்சிக்கு நான் வரணும் இல்லைங்களா, அதுக்காக யாருக்கு பலம், அதுக்கு தான் வந்து தனித்து நிற்கணும். இல்லை யாருக்காவது ஆதரவு கொடுக்கலாம், இல்லை நம்மளுடைய பலம் யாருக்காவது பலம் சேர்க்கலாம். தேர்தல் நேரங்களில் அதை வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூடி ஆலோசித்து ஒரு முடிவை தெரிவிப்போம். நிச்சயம் நல்லதாக இருக்கும், நிச்சயமாக அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரி, தற்போதைய சூழ்நிலையில் எந்த கூட்டணி ஆட்சியில் அமரும் என்று நினைக்கிறீர்கள்? சார், நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி சற்று பலம் குறைந்திருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒற்றுமை சீர்குலைவு தான். இப்போது டிடிவி தினகரன் ஒரு பக்கம், அந்த அம்மா சசிகலா அவங்க ஒரு பக்கம், ஐயா ஓபிஎஸ்எஸ் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஐயா இபிஎஸ் ஒரு பக்கம் பயணிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க வந்து சற்று பலம் குறைவாக இருக்காங்க. திமுக கூட்டணியில் விசிகா பலமாக இருக்குது, இப்போது நல்ல பலமாக இருக்காங்க. இடதுசாரி வலதுசாரி அவங்க கூட இருக்காங்க. அவங்களுக்குள்ள சின்ன கருத்து முரண்பாடு ஏற்பட்டாலும் முதல்வர் அதை சரி பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் அதுக்குள்ளே இருந்து அதை ஒற்றுமை பலம் சேர்க்குறாங்க. அதில் காங்கிரஸ் உள்ளே இருக்குது, அதில் மெயின் அதுதான். இப்போது காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி திமுகவை வந்து நிச்சயமாக கொஞ்சம் பலமாக வச்சிட்ருக்கு. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தையினுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கருத்துன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க தனித்து நின்று போட்டி போட்டு அவங்க பலத்தை இன்னும் நிரூபிக்கலை. ஆனால் எங்கு திரும்பி பார்த்தாலும் திருமாவளவனுடைய கொஞ்சம் இது இருக்குது, தாக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது தமிழ்நாட்டில். அதன் பிறகு இன்னும் இருக்கிற சில கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் அவர் பக்கம், கடலூர் பக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கார். அப்புறம் இன்னும் அவங்களுடைய கட்சியில் தஞ்சாவூர் டெல்டாவில் வந்து லெஃப்ட் ரைட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பரவலாக விசிகா இருக்குது. அப்போ அவங்க கூட்டணி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ விஜய் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் கூட கூட்டணிகள் யார் வராங்கன்னு பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பெண்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பெண்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், இந்த மாணவர்கள், சிறார்கள், இவங்க தான் அவங்களுக்கு இருக்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு திமுக பக்கம் கொஞ்சம் கை ஓங்கி இருக்கு, அப்படிதான் நான் சொல்ல முடியும். அரசியல், அதாவது தேர்தல் வரும்பொழுது தேர்தல் நெருக்கத்தில் விஜய்க்கு எப்படி கூடுது, மக்களுடைய ஆதரவு அவருக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காரணத்துக்காக முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸே கோகாமணி அவர்களும் சந்திக்கிறாங்க. இது வந்து கூட்டணி கணக்கில் அப்படி இல்லை, மாற்றங்களை ஏற்படுத்தும். அவர் வந்து எப்படின்னாங்க, ஐயா ராமதாஸும் சரி சின்ன ஐயாவும் சரிங்க, எந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுங்க. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சொல்கிறேன். இப்போது 10% அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அன்னைக்கு இருந்த முதல்வர் இபிஎஸ் அவர்களை புகழ்ந்து பேசினாங்க. அதன் பிறகு சின்ன ஐயா சொல்கிறாரு, இந்த 10% எங்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டா நாங்கள் திமுகவுக்கும் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. பாஜக போன்ற ஒரு சிறந்த அரசு இல்லை, சிறந்த நிர்வாகத்திறன் உள்ளவங்க அங்கே நிறைய இருக்கிறாங்க, மோடி தான் இன்றைக்கி உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது அவங்கள எந்த வகையில் நம்ம சேர்த்துக்கிறது? நீங்கள் அதை சொல்லுங்கள். அவங்கள எந்த வகையில் சேர்த்துக்க முடியும்? அவங்க ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சாக இருக்குது. இப்போ கூட ஒரு போன மாதத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே பிரச்சனை. அவர் தனியாக போயிட்டு, சின்ன ஐயா போயிட்டு தனியாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லாம் என்னை வந்து அங்கே பாருங்கன்னு சொல்கிறாரு. இது எதுவோ அவங்களுக்குள்ள ஒரு நாடகம் மாதிரி தெரியல? பார்க்குறோம், நமக்கே தெரியுதுங்க. மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு நாடகம் மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சின்னவர் இருக்காருங்கள, அன்புமணி ராமதாஸ், நல்ல நிர்வாகம் திறன் கொண்டவர், புதுசாக யோசிக்கிறாரு. இவர் அனுபவசாலி. யார்? பெரியவர் வந்து அனுபவசாலி. அவர் அனுபவம் எப்படி சொல்லணும்னா, எந்த நேரத்தில் எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பாமகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி, அறிவாளி. இவர் அப்படி இல்லை. எந்த இடத்துலையாவது நல்ல இடமா இருக்கணும், அதில் கொஞ்சம் நியாயம் பார்க்குறவர் இவர். இவ்வளோ தானே ஒழிய குடும்ப அரசியலை வேணான்னு சொல்கிறாரு இவர். பெரியவர் வேணுன்றாரு. இது அவங்களுக்குள்ள 1008 முரண்பாடு கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பாமகவினுடைய வாக்கு சதவீதம் வந்து அவங்களுக்கு என்ன அதிகபட்சமாக ஒரு 3-4% தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி அத்தனையுமே அதிமுக பக்கம் போயிடுச்சு. இப்போ இருக்கிற வாக்கு விகிதம் குறையுமா அல்லது கூடுமா? 26 பாட்டாளி மக்கள் கட்சி 100% குறையும். ஏன் குறையும்னா, இவங்களுடைய எடுக்கின்ற அந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே பல சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. வன்னிய மக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலங்க 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூர், விருதாச்சலம், இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை, ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், அந்த பெல்ட்டு, அரியலூர், திருச்சியிலேருந்து இந்த பக்கத்தில் சேலம், அந்த பக்கம் சேலம், பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், இந்த பக்கம் மேட்டூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த பக்கத்தில் வேலூர், நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, ஆரணி, இப்படி போட்டிங்கன்னா திருவண்ணாமலை, இந்த பக்கம்லாம் வந்து கடலூர், இது விழுப்புரம், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு திண்டிவனம் நல்ல வாக்கு வங்கி இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்ச போது எங்கு பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அந்த இடத்துல வன்னிய வாக்கு தான் அதிகமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அது அப்படியே திமுக பக்கமும் பிரிஞ்சிருச்சு, அதிமுக பக்கம் பிரிஞ்சிருச்சு. அந்த வாக்கு வந்து இப்போ வன்னிய வாக்கு மொத்தமே வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு அந்த வாக்கு வங்கி எல்லாம் லாஸ்ட் எலெக்ஷனில் நிற்கும் போது 5% தானே ஓட்டு வாங்கினாரு. தனித்து நிற்கும் பொழுதே 5% ஓட்டு தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைந்து விட்டதாக தானே அர்த்தம். குறைஞ்சி போச்சு. அதனால அவங்கள நம்பி எல்லாம் வந்து யாருக்கும் வாக்கு கொடுத்துட முடியாது. அப்படி குறைஞ்ச விட மேலும் குறையும் அப்படின்றீங்க? மேலும் குறையும். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி 5% வாக்கு 4 கூட மாறி இருக்கலாம், இல்ல 3 கூட மாறி இருக்கலாம். இப்ப அவருடைய வாக்குகளை அதிமுகவும் திமுகவும் பிரித்து கொண்டது, பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை விட இன்னும் விஜய் கொஞ்சம் பாதி பிரிச்சுட்டாரு இன்னைக்கு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா வன்னிய வாக்கு அத்தனையுமே இன்னைக்கு வந்து 50% வன்னியர் வாக்கு வந்து விஜய் பக்கம் போயிட்டு தான் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த கருத்து கணிப்பு எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, நிறைய விஜய் பக்கம் போயிடுச்சுன்னு. அதிமுக பக்கம் போயிருக்கு. அதே மாதிரி திமுக பக்கமும் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழ்நாடு பூரா வன்னியர் ஓட்டுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தானே ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கல? ஏன் அவங்க வாக்கு எண்ணிக்கை கம்மியாக போச்சு? வாக்கு வங்கி எங்கே போச்சு? போச்சு, அவ்வளோதான். எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் இவங்களுடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு தான் அர்த்தம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்கள பற்றி பேசும்போது சொன்னீங்க, ரொம்ப ஒரு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட இங்கேருந்து விஜய் கட்சிக்கு போன ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. பொறுப்பு கொடுத்த உடனே மறுபடியும் அவர் எழுச்சி தமிழரை சந்திக்கிறார். அது ஒரு நாகரிகமான சந்திப்புன்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நாடகம் தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அரசியல் ஞானம் பெற்றவர், கை தேர்ந்தவர். சின்ன வயசுலேயே அவர் வந்தார், பல அடி ஓதப்பட்டு தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆதரிக்காத நேரத்திலேயே ஒரு திமுக கூட்டணியை விரும்பினார். அதன் பிறகு கேட்பார் பேச்சை கேட்டு இன்னொரு கூட்டணி ஒன்று வந்ததுங்களே, விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணின்னு போனார். அங்கே போய் நல்லா அடிபட்டார்.
அதன் பிறகு அதுக்கு முன்னாடியே அதிமுகவுக்கு போனார். அங்கே போயிட்டு சரியான மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஐயா கலைஞரோடவே பயணித்தார். கலைஞர் அவரை நல்லபடி பார்த்துட்டு இருந்தார். மெயின் அதுதான். இங்கே ஒருத்தர் மதிப்பு கொடுக்கறதுனால தான் அந்த மதிப்பை தக்க வச்சுக்கணும்னு தோணும். இப்போது நான் வந்து ஒருத்தர் என்னுடைய கீழே இருக்கிறவனை நான் ஆதரித்து போனேன்னா அவனுக்கு ஒரு ஆதரவை தெரிவித்து அவனை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா அவன் எங்கேயும் போக மாட்டான். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி இங்கே இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவரை பொறுத்த அளவுக்கு அவங்க செல்வந்தர்கள். ஏன்னா மார்ட்டின் கூட்டணின்னு வர பார்க்கும்போது அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் அவங்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது இன்றைய சூழ்நிலையில். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அவங்கக்கிட்ட போவாங்க. யார் மார்ட்டின் கிட்ட. அப்படி இருக்கும்போது இவர் எதை நினச்சி அவர் அங்கே போனார்னு தெரியலங்க. ஆதவ அர்ஜுனா வந்து மறுபடியும் போயிட்டு எழுச்சி தமிழர் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன அவர்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியல. ஏதோ இதுக்குள்ளே ஒரு உள்குத்து இருக்குது. நாளைக்கு இங்கேருந்து கழட்டிக்கிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தா கூட தப்பில்லை. கண்டிப்பாக நடக்கும் கூட நான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா என்ற அந்த காய் நகர்த்தப்பட்டதன் காரணமாகத்தான் இதுவரை ஸ்டாலினை சந்திக்காத ராமதாஸ் அவர்கள் சந்தித்தார் அப்படின்ற ஒரு யூகமும் இருக்குது. உண்மைன்னா பிசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்காதுன்னு ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. மாயையை தான் உருவாக்கிட்டாங்க. பிசிகா வந்து எடுக்கின்ற முடிவு பாமகவுக்கு சாதகமாகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த இன்னொரு கணக்கு சொல்றாங்களே, விடுதலை சிறுத்தைகளும் விஜய் கட்சியும் இணைந்தால் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற இதையும் சொல்றாங்க. அதான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பலம் பெரிய அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா கன்னியாகுமரியிலிருந்து நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தடா வரைக்கும் அவங்களுடைய அமைப்பு கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் கட்டமைப்பு இல்லாத ஊர் இருக்கா? அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் கூட இல்லைங்க. மற்ற பிஜேபிக்கு இல்லை. பிஜேபிக்கு இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான வழியே இல்லை. ஆனால் திமுகவுக்கு இல்லாத இடத்துலலாம் கூட விசிகாவுக்கு இருக்குது. அவங்களுடைய கட்டமைப்பு பலமாக இருக்குது. ஒரு தொகுதியில்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஓட்டு வந்து தலித் ஓட்டுகள் வந்து அதிகபட்சமாக திருமாவளவனுக்கு இருக்குது, அவருக்கு இருக்குது. நம்ம அதை நம்ம மறுக்க முடியாத. ஆதவ அர்ஜுனா வந்துங்க காய் நகர்த்தப்படுகின்ற ஒரு காய் தான் அவர். இப்போ அவர் எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது, நமக்கே தெரியுது. இது இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஆகையால் இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதை ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் தான் கவனித்து கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட தான் இருக்கிறது. மற்றபடி நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கிறது? இப்போ இன்றைய சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சி நிலை என்னன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி நிலை வந்து அவர் செந்தமிழ் சீமான் வந்து நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறாருங்க. அவர் வந்து பெரியார் வந்து இவ்வளோ பேசுகிறதுக்கு அவசியமே இல்லை. என் உன் தலைவனிடத்தில் இருக்கின்ற அந்த வெங்காயத்தை எடுத்து வா, என் மேலே வீசு, நான் கொண்டு என் தலைவர் கையில் இருக்கின்ற குண்டை நான் வீசுகிறேன். இது எப்பேற்பட்ட தீவிரவாதமான பேச்சு! என்ன நீ ஏதோ ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு பார்த்தா நாங்கள்லாம் ஆசைப்பட்டேன். ஏதோ பேசுகிறாரு. ஒரு இவர்கிட்ட இருக்கிற பேச்சு ஆளுமை, அந்த பேச்சு ஆளுமை நல்லா இருக்கிறதுனால அட சீமான் போகிற ஒரு நல்லா பேசுகிற தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு, மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காருன்னா நானே உண்மையிலேயே அவரை வந்து ஆசைப்படுறேன், லைக் பண்ணுறேன். அவர் வந்து சரி என்னடா இது சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா கூட என்னன்ற ஒரு நினப்பு வந்துடுது பார்க்கும்போதே. திடீர்னு பார்க்குறோம், ஒரு பேட்டி பார்க்குறோம், ஒரு எழுச்சி பொங்க பேசுகிறாரு, நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு உணர்ச்சியை வெளியே கொண்டு வர்றாரு, உணர்வுகளை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாரு. இப்படி இருக்கிற சீமான் வந்து அவருடைய பேச்சில் பாருங்கள் வன்முறை தெரியுது. வன்முறை, அப்பட்டமான வன்முறை தெரியுது. நீ எது ஒன்றாலும் பேசலாங்க, தப்பு இல்லை. பெரியாரை வந்து அன்னைக்கு பெரியார் தேவைப்பட்டார், அவருடைய கொள்கைகள் தேவைப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு பெரியார் வந்து ஒரு முக்கியமான பொக்கிஷமாக தான் நம்ம பார்த்தாகணும். அன்று தேவைப்பட்டார், இன்று அவருடைய கொள்கைகள் தேவையில்லை நினைக்கிறீங்களா?
இன்று கொள்கை தேவைப்படுதுன்னா இன்னைக்கு சில கொள்கைகள் அதாவது மக்கள் இப்போ நீங்களே சொன்னீங்க சாதி ஒழிப்பு இது இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து பெண்ணிய ஆனால் அது மொத்தமாக ஒளிந்து விடவில்லை, அவர் எடுத்தது இன்னும் ஒழியவில்லை. பெரியார் வந்து அவர் சீமான் நீங்க இந்த ரெண்டை தான் சொன்னீங்க, பெண்ணடிமையும் சாதி ஒழிப்பு தான் சொன்னீங்க. சாதி ஒழிப்பு இது வந்து பெரியார் ஒரு வார்த்தை ஒரு முக்கியமா வந்து சீமான் சொல்றாரு, நமக்கெல்லாம் எதிரி யாரா, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு கீழே இருப்பவனும் நமக்கு மேலே இருக்கிறவனும் மதவாதிகளும் இவங்க தான் நமக்கு எதிரி அப்படின்னா, அப்படி பெரியார் சொன்னாருன்னு அவர் சொல்றாரு. ஆதாரத்தை கொடுன்னா அவர் கொடுக்க மறுக்கிறாரு. அதை விட நமக்கு கீழே இருக்கிறவன்னா யாரு? தலித்துகளை சொல்றாங்களா? இப்ப தலித்துகள் ஓட்டு இல்லாம வெற்றி பெற முடியுமா? அவரு சொல்றாரு, நீ அன்னைக்கு அவர் எதிர்த்தது பார்ப்பனன்னு எதிர்த்தாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு கூட சொன்னாருங்க. அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பாம்பையும் பாப்பானியம் கண்டா முதல்ல பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடின்றாரு. அன்னைக்கு அது தேவைப்பட்டதுங்க, இன்னைக்கு அது தேவைப்படலை. இன்னைக்கு எல்லா பிராமின்ஸும் வந்து நம்மளோட ஐக்கியமாக தானே இருக்கான். யார் நம்மளை புறம் தள்ளுறான்? யார் நம்மளை தூரமாக போன்னு சொல்கிறாங்க? ஆனாலும் அதிகார இடத்துல, அதாவது அரசு அதிகாரங்களில் அதிகமான பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. அரசு அதிகாரமிடம் சொல்லக்கூடிய கோர்ட்டுங்க, கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளில் 75% பேர் பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆளும் வர்க்கத்தில், ஆளும் அரசியலில் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் இவங்களை வந்து வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படியா இருக்கு? நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு அவ்வளோ மோசமான அரசியல் நடக்கிற மாதிரி தெரியலையேங்க. இன்னைக்கு நம்ம திராவிட அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய திமுக கூட அனுசரிச்சு போகிற மாதிரி தானே நமக்கு தெரியுது. இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை தருகிறான்னு சொல்ல வரீங்களா? அவரை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஒரு அளவுக்கு அவர், அதாவது வெளிநாடு தொடர்பை மாதிரி சொல்கிறேன். வெளிநாடுகள் இன்னைக்கு அமெரிக்கா, இங்கே நாட்டு மக்களை கவனிக்காம வெளிநாட்டில் பேர் வாங்கி என்ன இன்னைக்கு எல்லாருமே வந்து மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இந்தியாவை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். நாட்டு மக்களுக்குள்ள தமிழ்நாட்டை அவர் வந்து விட்டுட்டாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு 5 முறை 6 முறை வந்துருவாரு. இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கே வரதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏத்துக்கல. ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலயும் ஏத்துக்கிட்டாங்க. பொதுவா நற்செயல்கள் செய்யும் போது வாங்கன்னு கூப்பிடுறது வழக்கம் தானே தமிழர்களுக்கு. அப்ப அவர் நல்ல செயல்கள் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? வேற கொஸ்டின் போயிடுவோம். சரி சரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதுல வந்து பிளவுகள் ஏற்படுமா ஏற்படாதா? திராவிட முன்னேற்ற கூட்டணியில் பிளவுகள் ஏற்படுமா ஏற்படாதான்னா, அது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கையில் இருக்கிறது. இப்போ ஒரு காய் ஒன்று நவுந்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அது கையில் இருக்கு. ஆமாம், அதை கொஞ்சம் பார்க்கணும் அவரு. அதுதான் இங்கே இங்கே நீங்கள் இங்கே ஊர்ந்து கவனிக்கக்கூடியது என்னவென்றால், இந்த காய் அதை நகர்த்துறத பார்த்துக்கணும். அவர் தான் முதல்வர் பார்க்கணும். நகர்த்தவர்களையும் முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். முதல்வர் தான் அவங்கள பிடித்து வைக்கணும். முதல்வர் கையில் தான் அது இருக்கிறது. சீமான் தனித்தே நின்று வெற்றி பெறுவேன், ஒரு நாள் முதலமைச்சர் ஆவேன்லாம் சொல்றாரு. எனக்கே ஒரு உணர்வு தூண்டியது, ஏன் சீமானுக்கு நாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படி என்று. அப்போ சீமானுடைய பேச்சு அப்படி இருக்குது. சீமான் வந்து கடைநிலையில் இருக்கிற மக்களையும் இழுக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர் என்று தான் நான் நினைக்கணும். அது நம்ம வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அவர் வந்து பேசுகின்ற வன்முறையான பேச்சும் தீவிரவாதமான பேச்சுகளும் எங்கே ஒரு நாசமான ஒரு இடத்திற்கு தமிழகத்தை கொண்டு சென்று விடுமோ என்று ஐயப்பட வேண்டியுள்ளது. ஆகவே சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு தற்பொழுது வேறு ரூபத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த நிலைப்பாடு சரியாக இருந்தால் 8.5% ஓட்டு, அந்த வாக்கு எண்ணிக்கை 10% கூட மாறும். ஆனால் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்ததால், நல்லா கவனிங்க, விஜய் அரசியலுக்கு வந்ததால் சீமானிடம் இருக்கின்ற ஒரு 2%, 3% ஓட்டு வாக்கு எல்லாமே வந்து விஜய்க்கு போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நிச்சயமாக போகும். ஆனால் இவர் சீமானோட இன்னும் கொஞ்சம் நம்ம கலோக்கியலாக பேசிக்கினா
அமுக்கி வாசிப்பது நல்லது. அவர் அமுக்கி வாசித்தா தான் இருப்பார், இல்லைன்னா மொத்தமாக பூட்ட கேஸ் தான். இல்லை, இப்போ தொடக்கத்துல எல்லாம் பெரியாரை பற்றி ஆஹா ஓஹோ இது வந்து நாட்டை மாற்ற வந்து சிற்பி இப்படிலாம் பேசினாரு. ஆனால் பெரியாரை பற்றி விமர்சனம் வைக்கிறார். இன்னொரு காலத்தில் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை கூட விமர்சிப்பார் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது தமிழ்நாடு. மேதகு பிரபாகரன் அவர்கள் இலங்கையை சார்ந்தவர். அவர் தமிழ் தேசியத்தை இலங்கையில் கட்டமைக்க நினைச்சாரு. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழகத்தில் உள்ள தமிழர்களை ஒன்று சேர்த்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி நடக்கணும்னு விரும்புகிறாரு. அதை கொண்டாந்து இங்கே சேர்ப்பது எப்படி சாத்தியமாகும்? அவருடைய சிக்கல்களை வைத்து தானே இவர் கட்சியை தொடங்கினார். அதன் மூலமாக தானே இவர் வளர்ந்துருக்கிறாரு. அப்போது இவர் கொண்டு போயிட்டு இது இலங்கையில் கட்சி தொடங்கிக்கணும், இங்கே வேண்டான்றேன். ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. தமிழ்காரன், தெலுங்கு, மலையாளம், கன்னடக்காரன் இவங்க எல்லாமே அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இதுக்குள்ளே ஒரு பிரிவினை உருவாக்குற ஒரு பேச்சுகள் எல்லாம் கூடாதுங்க. இது தவறு. அவர் பேசுவது தவறான பேச்சு பேசுகிறார். இப்போ தமிழனை வச்சியே நான் ஆட்சி பண்ணிடுவேன் அப்படின்னா, அப்போ இங்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தெலுங்கர்கள் எங்கே போயிட்டான், கன்னடர்கள் எங்கே, மலையாளிகள் எங்க, அவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? இங்க எல்லாரும் ஐக்கியம் ஆயிட்டாங்க. எல்லாரும் ஒரு 2-5 ஆண்டுகளுக்குள்ள வந்த வடநாட்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கிடைச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா நேரா பாஜக போடுவாங்க. இப்ப சீமான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா சீமானுக்கு வந்து ஒரு வாக்கு அவனுங்க செலுத்த மாட்டாங்க. இவர் பேசுறதுல பாஜக வளர்கிறதுன்னு பாக்குறீங்க? வளருதுங்க. இவர் பேசி பேசி தானங்க பாஜக வளர்த்துட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்து யாராலங்க இது பெருசானது யாரால? இவரால தான். யார் அந்த சாரு? என்னங்க யார் அந்த சார் எங்க போனாலும் யார் அந்த சார் அப்படின்றாரு. இப்ப யார் அந்த சார்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இது மாதிரி பல பிரச்சனைகள் இன்னும் பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நடக்குதா? எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போங்க, அங்க நடக்காத அட்டுழியங்களே இல்லை. கண்கூடா நிறைய இடத்துல பார்த்தேன். அங்கே என்னங்க ட்ரக்ஸ் சாதாரண புழக்கத்தில் இருக்கு. அந்த மாணவர்கள் தங்க இடங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்க நடக்கல? இது வந்து அரசியல் ஆக்கிட்டாங்க. எல்லாரும் வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை அரசியல் ஆக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்க இந்த விஷயத்தை புகுத்தி அதை அமுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு காரணமாக சொன்னது வந்து, அதாவது நாங்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டுக்கெல்லாம் இழக்கிறோம், அதனால் அவங்கள விட்டுட்டோம். யார் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி. அதனால் பாரதிய ஜனதாவோட நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா மட்டும் இவங்களுக்கு நான் பெரிய ஓட்டு அப்படியே மைனாரிட்டி ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுடுவாங்களாமா? அப்படி போட்டு மொத்தத்தையும் மிஷனை ஃபுல் பண்ணிடுவாங்க. வெக்கக்கேடான விஷயங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆலமரமான ஒரு அதிமுகவை இவர் கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனுங்க, கொஞ்சம் இறங்கி போனார்னா இது ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்க. பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்த்தாலே போதும். அவர்கள் தலைமை பதவிக்கு வந்து விடுவார்கள். எல்லாம் வரமாட்டாங்க. இப்போ அம்மா வந்து சின்ன அம்மா வந்து சசிகலா அவங்கள வந்து தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை. இன்றைக்கும் அந்த அம்மா மேலே ஒரு பழிச்சொல் இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது ஐயா ஓபிஎஸ், அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு அந்த அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத தலைவர்களை இணைத்து என்ன பயன்? இல்லைங்க. அவங்க பக்கத்தில் வந்து அந்த வாக்கு இருக்கு, அந்த சமூகத்தின் வாக்கு. இப்போ அம்மா டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ், சின்னம்மா இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இந்த முக்குளத்தூர் ஓட்டு மொத்தமாக அதிமுகவுக்கு வந்துடும். இதுதானே? இந்த ஓட்டு வந்தாவே அவங்களுக்கு போதுமான ஓட்டு வந்துடும். இதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஓட்டு இதுதானே அந்த பக்கத்தில் எல்லாமே குறைஞ்சிருக்கு. அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கு வித்தியாசம் வந்து குறையத்துக்கு காரணம் முக்குளத்தூர் ஓட்டு இல்லாதது தான் அதிமுகவுடைய பின்னடைவு. இப்போ இந்த 3 பேர்களை இணைக்காவிட்டால்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாது. இன்றையில் எந்த காலத்திலையும் அதிமுக வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை. இல்லை, வலுவான கூட்டணி ஒன்றை தயார் பண்ணிட்டாங்கன்னா வெற்றி பெறலாம்ல. வலுவான கூட்டணினா விஜய் போய் அதிமுக தலைமை ஏற்றுக்குவாரா? அவர் கடைசி நேரத்தில் எது சொல்லுவாங்க, எது ஏற்றுக்கவே மாட்டாருங்க. அவருக்கே முதலமைச்சர். சரி, விடுதலை சிறுத்தைகள் இங்கே போகிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற விடுதலை சிறுத்தைகள் அதிமுக போக மாட்டாங்க. ஏற்கனவே அங்கே அடிபட்டு இங்கே வந்தவங்க. திருமாவளவனை வந்து அதிமுக எந்த காலத்தையும் மதிக்காது. ஆகையால் அவருக்கு மதிப்பு கொடுக்குற இடம் திமுகவோட தான் அவர் இருந்தாகணும், இருப்பார். ஆனால் விஜயோட போய் இப்படி சொன்னீங்களே அந்த காய் நவுத்துற கதை, இது கண்டிப்பாக ஒரு அதிகமாக பிரதிபலிச்சதுன்னா அவர்கள் விஜய் கூட வந்து சேருவார். அப்போது அவங்களுக்கு இது இன்னொரு விஷயம் தாங்க. ஆதவ அர்ஜுனா வந்து நல்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஒரு ஆள். இவருடைய பெரிய பணம், அந்த ஃபண்டு அண்ணன் திருமாவளவனை அவர்களை தானாக அழைத்து கொண்டு போய் சேர்த்து விடும். இதுதான் தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. ஆனால் முதல்வர் அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கையில் வச்சாருன்னா, தக்க வச்சுக்கிட்டாருன்னா ஒரு கௌரவமான அரசியலை காணலாம். நன்றி நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி. வணக்கம்.